எனது அன்பான வணக்கம். நாம இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் போட போட உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க. இப்போ போன தடவை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு மேலே ஆனா வரைக்கும் தான் போன தடவையே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது நிறைய சொற்கள் இருக்கு. இதை நான் கொஞ்சம் எடுத்துட்டு இடையில வேற இலக்கணங்களும் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விடுபட்டதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும், தேர்வுக்குரியதாக இருக்கும். எப்ப தேர்வு எழுதினாலும் எல்லா தேர்வுக்கும் உரியது தமிழ். நம் மொழி பேசக்கூடிய, தமிழ் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை பேருக்கும் பயனுள்ளது. தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்லா நம்ம பொருளோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய எழுத்தும் பேச்சும் மிகச் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஆழ் ழகரம் அழுத்தி சொல்றோம். ஆழ் அப்படின்னா ஆழமான, ஆழ்தல் ஆழ்ந்து போறது அப்படின்னு சொல்றோம்ல, அப்படியே ஆழத்துக்கு போறது, ஆழ்ந்து போறது. சில பேர் உட்கார்ந்து இருக்கும்போது என்னன்னே நம்ம பேசுறது எதுவுமே காதுல விழாது. அப்ப நம்ம சொல்லுவோம், என்ன ரொம்ப ஆழ்ந்து போயிட்டீங்களா அப்படின்னா அதுலயே அப்படியே மூழ்கி போறது அப்படிங்கிற ஒரு பொருளையும் அது கொடுக்கும். அடுத்தது ஆள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண்மகன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அங்க யாரோ ஒரு ஆள் போற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, ஆணோ பெண்ணோ யாரோ ஒரு ஆள் போறாங்க அப்படிங்கிற பொருளை கொடுக்கும்போது ஒருவர் அப்படிங்கிற பொருள். ஆள் அப்படின்னு நுனி நாக்கால உச்சரிக்கும் போது ஆலமரம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஆள் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்புல ஒன்று. அள், ஆல் அப்படின்னெல்லாம் நம்ம வேற்றுமை உறுப்புகள் நம்ம படிச்சிருக்கோம். வேற்றுமை உறுப்புகள்ல ஆல் என்பது ஒரு வேற்றுமை உறுப்பு. அடுத்தது ஆலி அப்படின்னு சொன்னா மழைத்துளியையும் ஆலி அப்படின்னு சொல்லுவோம், காற்றையும் ஆலி அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்தது பாருங்க, ஆழி அப்படின்னா சிங்கம் அப்படிங்கிற ஒரு பொருள், கிளிஞ்சல் அப்படிங்கிறது ஒரு பொருள். கடல்ல நம்ம எடுத்துட்டு வர்றோம்ல கிளிஞ்சல், அது ஒரு பொருள். அடுத்தது ஆழி அப்படின்னா கடல். இந்த ஆழ் அப்படிங்கறதுல இருந்து தாங்க அது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆழமாக இருப்பது தானே ஆழி. அதனால ஆழி அப்படின்னா கடல்னு ஒரு பொருள் இருக்கு. மோதிரம் அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு. சூரியன் அப்படிங்கிறதும் ஒரு பொருள். அடுத்தது இழை. இழை, அந்த இழை சொல்லும்போது நூலிழை அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இழைத்தல், நல்லா இழைச்சி கொடு அப்படின்னு சொல்லும்போது இழைத்தல் அப்படின்னா தேய்ப்பது அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும், இழைத்தல். அடுத்தது இலை. இலை அப்படிங்கிறது தாவரத்தில் ஒரு உறுப்பு, அதுதான் இலை. அதை சினைப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு உறுப்பை குறிக்கின்ற காரணத்தினால சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். உழை அப்படின்னா இடம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆண்மான் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அடுத்தது உலை. உலை வச்சிட்டியா அப்படின்னு கேட்போம். சாதம் வடிக்கிறதுக்கு முன்னால உலை வச்சிட்டியா? இப்பதான் நம்ம எல்லாம் குக்கர் வச்சுட்டோமே, இப்ப எங்க உலை வைக்கிறது? அடுத்தவங்களுக்கு உலை வச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டு. அடுத்தவங்கள கொதிக்கிற மாதிரி ஆக்குறதுக்கு பேர் தான் உலை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுல பாருங்க, கொதி நீர் நெருப்பு, அதாவது நெருப்பு அடுப்பு. கொல்லன் உலைக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுப்புல எந்த நேரமும் நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கு நெருப்பு அடுப்பு அப்படின்னு பேரு. உலை வச்சிட்டியா அப்படின்னா அவனை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டுட்டியாங்கிற பொருளையும் கொடுக்கும். அது ஒரு வஞ்ச புகழ்ச்சியான அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துவோம். யாருக்காவது நம்ம ஒரு தீங்கு நம்ம விளைவிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்றது தான் உலை வைக்கிறது அப்படின்னு பேரு. சரி வாங்க, உலை அப்படின்னு இந்த நாக்கு நடுவுல போய் ஒட்டும் போது உலை அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பிடரி மயிர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சேரு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இந்த மயிர் அப்படின்னு சொல்லுவது இப்ப ஒரு கெட்ட வார்த்தையாக மாறி போச்சு. ஆனா மயிர் அப்படின்னு சொல்றது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருல. மயிர் அப்படின்னு சொல்லுவது நல்ல சொல் தான்.
இப்பதான் நம்ம என்ன பண்றோம், இந்த நாற்றம் அப்படிங்கிற சொல் மாதிரி மயிர் அப்படின்னு சொல்றத ஒரு கெட்ட வார்த்தையா நம்ம இப்ப பயன்படுத்துறோம். அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு தெரியல. இப்ப அந்த இடத்துல உழை அப்படின்னா பிடரி மயிர் சேரு. அடுத்தது உழவு. உழவு அப்படின்னா வேளாண்மை அப்படிதான் பொருள். அது மாதிரி உழுதல், அந்த உழு அப்படின்னா கலப்பையை வைத்துக்கொண்டு நிலத்தை பண்படுத்துவது, அதற்கு உழுதல் அப்படின்னு பேரு. உழவு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கொஞ்ச நேரம் உலாவிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்றோம். உழவுதல் அப்படின்னா நடத்தல் அப்படின்னு பேரு. அடுத்தது உழவு அப்படின்னா ஒற்றறிதல். ரகசியமாக போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ல, உழவு சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரகசியமாக போய் நாம அதை தெரிந்து கொண்டு வருவது, அதுக்கு பேரு உழவு அப்படின்னு பேர். இப்ப அடுத்தது பாருங்க, உழி அப்படின்னா இடம் அப்படின்னு பொருள், அளவு அப்படின்னு பொருள். உளி அப்படின்னா தச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த உளியால மரத்தை செதுக்குவார்கள், அதனால அது தரிக்கும் கருவி அப்படியும் சொல்லுவாங்க. அடுத்தது உழுவை. உழுவை அப்படின்னா புலி அப்படின்னு அர்த்தம். புலி நுனி நாக்கால சொல்லணும் புலி அப்படின்னு. புளி அப்படின்னா என்ன ஆகும், குழம்புக்கு கரைக்கிறமே புளி, அந்த புளி ஆயிடும். அதனால புலி அப்படின்னு சொல்லணும். பேசும்போதே நம்ம உச்சரிப்பு மிகச்சரியாக இருக்கணும். புலி. உழுவை அப்படின்னா என்ன பொருள், புலி. அடுத்தது உழுவை அப்படின்னா ஒரு வகையான மீன், அந்த மீனுக்கு உழுவ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உள் அப்படின்னா உள்ளிடம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு, உள். அதே மாதிரி நினை, உள்ளினேன் அப்படின்னா நினைத்தேன் அப்படிங்கிற பொருள் உண்டு. அடுத்தது உலகு. உலகு அப்படின்னா யாழ் மீட்டுவாங்கல்ல, அந்த யாழினுடைய தண்டு பகுதி இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு, உலகு அப்படின்னு பேரு. நடுநாக்கால சொல்லணும் உலகு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உலகு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அப்படிங்கிற பொருள். அதை நுனி நாக்கால சொல்லணும் உலகம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எல், நுனி நாக்கால சொல்லணும். எல்லோன் அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு. எல் அப்படின்னா சூரியன், அதாவது ஒளி, ஒளி தரக்கூடியது. எல் அப்படின்னா ஒளிங்கிற பொருள் உண்டு, சூரியன் என்ற பொருளும் உண்டு. அடுத்தது எள் அப்படின்னு சொன்னா ஒரு வகையான தானியத்துல தான் நம்ம அதை சேர்ப்போம். நவதானியங்கள்ல சொல்லும் போது எள்ளு, கொள்ளு, துவரை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு வகை இந்த எள்ளை வைத்து கொண்டுதான் நல்லா செக்குல போட்டு எள்ளை நல்லா அரைக்கும் போது அதுல இருந்து நல்ல எண்ணெய் வரும். எள்ளுல இருந்து வரக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய். அதான் ஜிஞ்சிலி ஆயில்னு சொன்னாதானங்க இப்ப தெரியுது எல்லாருக்கும். தமிழ் சொற்களை மறக்க கூடாது எப்பயுமே. அதனால அது ஒரு வகையான தானியம், அதுல இருந்து தான் நல்லெண்ணெய் தயார் செய்கிறார்கள். அடுத்தது எள்ளு அப்படின்னா தூண் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. படைக்கலன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. எழுதல் அப்படின்னா இருக்கக்கூடிய நாம சற்று உயர்தல் அப்படிங்கிற பொருள் உண்டு. அடுத்தது எலு அப்படின்னா, எலு நுனி நாக்கால சொல்லணும். எலு அப்படின்னா கரடி. அடுத்தது ஒழி. ஒழினா என்ன, ஒழிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா அழிச்சிட்டேன் அப்படிங்கிற பொருள் ஒழி. கொல்லுவது, ஒழிச்சிட்டேன் அப்படின்னா கொல்லுவது அப்படிங்கிற பொருள் உண்டு. இப்ப சொத்தை ஒழிச்சிட்டான் அப்படின்னா அழிச்சிட்டான்னு அர்த்தம். ஆளை ஒழிச்சிட்டான் அப்படின்னா ஆளை கொன்னுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஒலி அப்படின்னா ஓசை. அததான் நம்ம ஒலி, காற்றொலி அப்படின்னு சொல்லுவோம், கடலொலி அப்படின்னு சொல்லுவோம். ஒலின்னா ஓசை. ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஒளித்து வைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.